மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய், உங்கள் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம். 11ஆம் இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்து அதே நேரத்தில் குருவின் பார்வையிலையும் உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். மிக பிரமாதமான நல்ல ஒரு அமைப்பு. அதே மாதிரி மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 14 நாட்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருப்பதும், சூரியன் செவ்வாய் இருவரும் சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருப்பதும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு மார்ச் மாதத்தில் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறத காட்டுதுங்க. அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல், அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு கூட ஒரு 200 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள். இது வரைக்கும் எதிலெல்லாம் வெற்றியை அடைய முடியல, தோற்று போய்கிட்டே இருக்கிறோமே, வாழ்க்கையே ரொம்ப பெரிய அளவில் கஷ்டத்தில் இருக்கிறோமே அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல வலுவான வெற்றி அமைப்புகள், எதிர்ப்புகளை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மை. அண்ணன் அக்கால் உறவுகளில் இதுவரைக்கும் கொஞ்சம் பின்னடைவுகள் இருந்தவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைங்க. இன்னொரு பெரிய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தா, 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் என்கின்ற அமைப்பில் இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் கிட்டத்தட்ட 25ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். மாத கடைசியில் தான் அவர் உங்கள் ராசிக்கு வருகிறார். 12ஆம் இடத்தில் ஏற்கனவே விரயச்சனியாக 7.5 சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது உச்ச சுக்கிரனுடைய சுபத்துவத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுக்க மார்ச் மாதத்தில் இருக்குது. சுப விரயங்கள்னால் என்னங்க? நல்ல செலவுகள், குழந்தைகளுக்கு கல்யாணத்திற்கான விஷயங்கள், குழந்தைகளுக்கு படிப்பிற்கான விஷயங்கள், நீங்களே ஏதாவது சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை வாங்கி ஏதாவது பொருட்கள் வாங்கிறது, சொத்து சேர்க்கையை வாங்கிறது, தங்கம் வாங்கிறது, அதாவது நல்ல விஷயத்திற்காக மட்டுமே செலவு செய்வது. ஐயா, செலவு செய்யணும்னா காசு வரணும்லங்க. கண்டிப்பாக பணவரவுகள் ஒரு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் தாங்க இந்த மாதம் மார்ச் மாதம் இருக்கும். 2026ஆம் ஆண்டு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்காது என்பதை ஏற்கனவே ஒரு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதற்கு ஈடாக ஓரளவிற்கு வருமானமும், ஆனால் கையில் வச்சுக்க முடியாதபடி சுப செலவுகளும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. 5ஆம் பாவகாதிபதி 5ஆம் பாவகத்தையே பார்ப்பது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகளையும் கண்டிப்பாக காட்டுது. 5, 9ஆம் பாவகங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளால் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பிள்ளைகள் ஓரளவிற்கு உங்களுடைய கருத்தோடு ஒத்து போகக்கூடிய தன்மை, உங்களை கொஞ்சம் பெரிய அளவில் சோதனைகள் செய்யாத அமைப்புன்னு ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரியாகவே நல்ல பரீட்சை எழுதுவீங்க. நல்ல முடிவுகள் கண்டிப்பாக வரப்போகின்றன. நல்ல காலேஜு, நல்ல யூனிவர்சிட்டி, இங்கே தான் சேரணும் அங்கே தான் சேரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு திருப்தியான அமைப்புகள். அப்படி ஒன்றும் ஆகா ஓகணும் அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும்னு சொல்ல முடியாதுலனா கூட நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மார்ச் மாதம்